அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் ஆடி கன்னி தெய்வ வழிபாடை பத்தி தான் பார்க்க போறோம். ஆடி மாதத்துல ரொம்பவே விசேஷமான ஒரு வழிபாடு தான் அந்த கன்னி தெய்வ வழிபாடுன்னு சொல்லலாம் இல்லையா. ஆடி மாதம் முழுவதுமே அம்மனுக்கு உகந்த மாதமா போற்றப்படுது. குறிப்பாக ஆடி ஞாயிற்றுக்கிழமைகள்ல அம்மன் வழிபாடு ரொம்பவே சிறப்பா இருக்கும். ஆடி மாதத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை கன்னி தெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப விசேஷமானதுங்க. இந்த கன்னி தெய்வ வழிபாடு குடும்பத்திற்கு சுபிட்சத்தையும் எல்லா விதமான நன்மைகளையும் தரும் அப்படின்றத ஐதீகம். கன்னி தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய முறை என்ன அப்படிங்கறதான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இல்ல கன்னி தெய்வம்னா என்னன்னு கேப்பீங்க. கன்னி தெய்வம் அப்படின்றது நம்ம குடும்பத்துல திருமணம் ஆகாம சின்ன வயசுலேயே அல்லது இளம் வயதிலேயே இறந்து போன பெண்களை குறிக்கும். இங்க தெய்வமாகி நம்ம குடும்பத்தை பாதுகாத்துட்டு வராங்க அப்படின்றது நம்பிக்கை. இந்த கன்னி தெய்வங்களை வழிபட்டா குடும்பத்துல ஏற்படுற அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். கன்னி தெய்வங்களை வழிபட்டால் குடும்பத்தில் ஏற்படும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும், சுப காரியங்கள் நடக்கும் என்று நம்பப்படுது. ஆடி ஞாயிறு கன்னி தெய்வ வழிபாடு முறையை பற்றி பார்த்திடலாம். கன்னி தெய்வ வழிபாட்டுக்கு முன்னாடி வீட்டை சுத்தப்படுத்தி கோலமிடுங்க. பூஜை விளக்கு ஏற்றி வழிபாட்டை தொடங்குங்க. கன்னி தெய்வத்திற்கு பிடித்தமான உணவுப் பொருட்கள் மற்றும் அவங்க விரும்பி பயன்படுத்திய பொருட்களை வாங்கி படைச்சுக்கோங்க. இதுல இனிப்பு பண்டங்களான சர்க்கரை பொங்கல், அதிரசம் அல்லது பணியாரம், வடை பாயாசம், தேங்காய், வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் இவை எல்லாமே அடங்கும். இறந்த கன்னியின் வயதுக்கு ஏற்ப புதிய உடைகள், பாவாடை சட்டையா இருக்கலாம், தாவணி, சேலையா இருக்கலாம், வாங்கி படைங்க. இதோட மஞ்சக்கிழங்கு, கண்ணாடி, சீப்பு, வளையல், பொட்டு, வாசனை மிகுந்த பூக்கள் இது எல்லாத்தையுமே வாங்கி வைக்கணும். கன்னி தெய்வத்தோட படத்தை வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்கள மனசுல நினைச்சு நீங்க வழிபடலாம். சாம்பிராணி தூபம் போட்டு வீட்டில் முழுக்க பரப்பணும். இது கன்னி தெய்வத்தை பூஜையில அழைக்க உதவும். உங்க கோரிக்கைகளை மனதார கன்னி தெய்வத்துக்கிட்ட தெரிவிங்க. கூட்டாக குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே இணைந்து வழிபட்டா பலன் ரெட்டிப்பா கிடைக்குங்க. பூஜை முடிஞ்ச பின்னாடி பூஜையில படைத்த உணவை எல்லாருமே பக்தியோட சாப்பிடுங்க. படைத்த புதிய உடை மற்றும் மங்கள பொருட்களை ஒரு பனை ஓலை பெட்டியிலேயோ இல்லனா மூங்கில் கூடையிலேயோ வச்சு வீட்டோட தென்மேற்கு பகுதியான கன்னி மூலையில உயரமான இடத்துல வச்சிருங்க. இந்த பெட்டியை அடுத்த வருடம் கன்னி வழிபாடு செய்யும் வரைக்கும் எடுக்காம வச்சிருங்க. கன்னி பெட்டி உள்ள அறைக்கு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல சாம்பிராணி தூபம் இடுங்க. அடுத்த வருடம் கன்னி வழிபாடு செய்யும் போது பெட்டியை திறந்து அதிலிருந்து துணிய குடும்பத்துல நிறைவேறாத பிரார்த்தனை உள்ள பெண்களுக்கு கொடுக்கலாம். அதிலிருந்து பூவாசம் வீசினா கன்னி தெய்வம் துடிப்பா இருக்கிறதா நம்பப்படுது. வீட்டுல சுமங்கலிகள் கன்னி தெய்வங்களை வழிபட்டா மாங்கல்ய பலம் கூடும். திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். குடும்பம் வாழையடி வாழையாக தள்ளி தொங்கும். குடும்பத்துல இருக்கிற தீராத கஷ்டங்கள் எல்லாம் தீரும். சகல தோஷங்களும் விலகும். நோய்கள் தீர்ந்து ஆரோக்கியம் பெருகும். செய்வினை கோளாறுகள் நீங்கும். பேய் பிசாசு அண்டாது. குழந்தைகள் படிப்புல சிறந்து விளங்குவாங்க. இந்த வழிபாடு குடும்ப ஒற்றுமைக்கும் மிகவும் முக்கியமானது. குடும்பத்தினர் அனைவருமே ஒன்று கூடி வணங்கினா கன்னி தெய்வம் மனம் குளிர்ந்து நல்ல ஆசி வழங்குவார். சொந்தங்களே, உங்க வீட்லயும் கன்னி தெய்வங்கள் இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய பெரியவர்கள்ட்ட அந்த நம்மளுடைய முன்னோர்கள் வந்துட்டு வழிபட்டுட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதோடைய பாட்டியும் சரி அம்மாவும் சரி கடைபிடிச்சிட்டு வருவாங்க. அவங்க கிட்ட கேளுங்க நம்மளோட கன்னி தெய்வம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? நீங்க கன்னி தெய்வ வழிபாட்டை இந்த ஆடி மாதத்துல செய்ய விரும்புறீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோவில் ஒரு தகவல் உங்களுக்காக சொந்தங்களே. குலதெய்வம் உங்க வீட்டுக்கு வரணுமா? கன்னி தெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்க. குல தெய்வத்தை விட அதீத சக்தி வாய்ந்தது இந்த கன்னி தெய்வம். நம் தந்தை கூட பிறந்து 16 வயதுக்குள்ளாக இறந்து போனவர்களா இருக்கலாம், அல்லது நம்மோடு பிறந்து இறந்து போனவர்களா இருக்கலாம், அல்லது நமக்கு பிறந்து இறந்து போன குழந்தையாக இருக்கலாம். எந்த குழந்தையாக இருந்தாலும் ஆண் பெண் பாலினும் வேற்றுமை இல்லை. அந்த குழந்தை பிறந்த நிமிடம் முதல் 16 வயதுக்குள் இறந்த குழந்தையாக இருந்தால் அது அந்த வீட்டுடனுடைய கன்னி தெய்வம். இந்த தெய்வத்தை கண்டுக்காமல் விட்டுவிட்டால் அதன் கோபத்தால் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். இறந்து போன அந்த ஆத்மா நன்மை சுற்றியே அலைந்து கொண்டிருக்குமா? அதற்கும் நம்மை போல ஆசை பாசம் எல்லாம் இருக்கும். ஒரு சிலருக்கு முதல் குழந்தை பிறந்து இறந்து போயிருக்கும், பிறகு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகும். அதற்கு காரணம் அந்த இறந்து போன முதல் குழந்தையின் ஆன்மாவாக கூட இருக்க வாய்ப்பு அதிகம். அந்த குட்டி ஆன்மா தனது தாய் தந்தையை சுற்றி சுற்றி அழுது கொண்டே இருக்குமா?
நமக்கு தெரியாது, அதனால் அதை நாம் கண்டுகொள்ள மாட்டோம். இதனால் அந்த ஆன்மா நமக்கு பல துன்பத்தை கொடுக்கும். அதிக வறுமை, கடன், சண்டை, தொழில் விருத்தி இல்லாமை, தரித்திரம், குடும்பத்தில் நிம்மதி இல்லாமை போன்ற பல பிரச்சனைகள் தரும். இந்த கன்னி தெய்வம் வீட்டுக்கு உள்ளே வராது. வீட்டுக்கு வெளியில் காவல் தெய்வமான காலன் நிற்பார். அவரை தாண்டி இறந்து போன ஆன்மா நம்ம வீட்டுக்குள் வர முடியாது. காலனுக்கு பூஜை செய்தால் தான் வழிவிடுவார். பிறகுதான் கன்னி ஆன்மாவை உள்ளே அழைக்க வேண்டும். இதை முறையாக நல்ல நம்பிக்கைக்குரிய மாந்திரீகரை வைத்து செய்யணும். காரணம், காலனுக்கு கோழி அறுத்து இரத்த பலி கொடுக்கும் பூஜை இருக்கு. அதெல்லாம் செய்ய திசை கட்டு, உடல் கட்டு தெரிந்த அறிந்தவரால் மட்டும்தான் காலனுக்கு பூஜை செய்ய முடியும். இல்லை என்றால் நீங்க போடக்கூடிய படைகள் பூஜை எல்லாம் வேறு எச்சிப்பைகள் பரிசம் செஞ்சிடும். முக்கியமாக பிறகு இறந்து போனது பெண்ணா ஆனா என்பதற்கு தகுந்தபடி அவர்கள் பயன்படுத்தும் பொருட்கள் துணி, விளையாட்டு பொம்மை, கண்மை, வளையல், பொட்டு, பூ, கண்ணாடி, சீப்பு, மஞ்சள், குங்குமம், வாசனை திரவியம் இதெல்லாத்தையுமே வாங்கி பனை ஓலைப்பெட்டியில வச்சு மூடி மஞ்சள் தெளித்து குங்குமம் வைத்து அதை ஒரு மரப்பெட்டியில் வைத்து கன்னி பூஜை செய்யணும். அதற்கு பிடிச்ச உணவு வகைகளை படையல் போட்டு தயார்படுத்திட்டு வீட்டுக்கு வெளியே திசை காட்டு போட்டு பிறகு காலனுக்கு தீபம் வச்சு புது பானையில பச்சரிசி பொங்கல் செஞ்சு அவல் பொறி கடலை நெருப்புல சுட்ட ஆட்டி ஈரல் சுருட்டு கருவாடு சாராயம் வச்சு கூவுற சேவல் அறுத்து பொங்கல் பானையை சுற்றி ரத்தம் தெளித்து விட்டு தீபத்திலிருந்து கும்பம் வைத்து பூஜை வரை வைக்கணும். 5 அல்லது 9 கும்பம் வைங்க. அதன் மீது பச்சை அல்லது மஞ்சள் நூல் போட்டுவிட்டு வீட்டு பூஜை அறை வரைக்கும் கொண்டு போய் பண ஓலைப்பெட்டியில் இணைத்து விட்டு சாம்பிராணி புகை போட்டு தீபம் ஏற்றி கன்னி தெய்வத்தை அழைக்க வேண்டும். மந்திரம் சொல்லி அழைப்பது 100% நல்லது. இந்த கன்னி தெய்வத்தை வீட்டுக்கு அழைக்கணும்னா 11 நாள் விரதம் இருக்கணும். மாசி, ஆடி, கார்த்திகை போன்ற மாதங்கள் கன்னியை அழைக்க சிறப்பான மாதங்கள். கன்னி உங்க வீட்டுக்குள்ள வந்து ஓலைப்பட்டியில இறங்குனதுக்கு அப்புறம் உங்க முன்கூட்டியே குறி சொல்லும். வீட்டுல உள்ளவங்கள்ல யார் மீதாவது இறங்கும். பில்லி, சூனியம், ஏவல் போன்றவைகளை அண்ட விடாது. குடும்பத்துக்கு பெரிய அரணா இருக்கும். இதை மந்திரவாதி எடுத்துட்டா அவனுக்கு வேலை செய்யும். அதாவது குட்டி சாத்தான் என்றாயிடும். நம்ம வீட்டுல இருந்தா மட்டும்தான் அது கன்னி தெய்வம். அதனாலதான் இந்த கன்னியை எடுக்கும் போது நம்பிக்கையான மாந்திரிகரை வச்சு செய்யுங்க. சில மாந்திரிகர்களை வச்சு பண்ணும்போது தவறான முறையில நம்ம வீட்டு கன்னியை அபகரிச்சிடுவாங்க. ஜாக்கிரதை அப்படின்னு சித்த ரகசியம் ஒண்ணுல சொல்லப்பட்ட விஷயத்த இங்க உங்க கூட பகிர்ந்துக்கிட்டேன். இந்த வீடியோல சொல்லப்பட்ட விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதா நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.